ஏற்கனவே இவங்க அந்த சின்னத்துல போட்டி போட்டாலே வந்துட்டு இவங்க 6 தாண்ட மாட்டாங்கப்பா. இவங்க புது சின்னம் வேற குடுத்துட்டாங்க. எப்படி இவங்க தாண்டுவாங்கங்கிற கேள்வி எல்லாம் வச்சாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்களே வச்சாரு. எப்படி இவங்களாலலாம் கொண்டு போக முடியும்? அதெல்லாம் தாண்டவே முடியாது. அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை அவரால பெற முடியாது. இன்னொன்னு இது நாடாளுமன்ற தேர்தல். இது மோடியா ராகுலான்னு போட்டி போட்ட தேர்தல். இதுல இவங்க மைக் சின்னத்தை வச்சுட்டு புதுசா கொடுத்த சின்னத்தை வச்சுட்டு என்னத்தப்பா சாதிப்பாங்கங்கிற கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அதை தாண்டி தான் நாம் தமிழ் கட்சி வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 8.2% வாக்கை பெற்றது. இப்போ எங்களுக்கு களம் எங்களுக்கு மிக சாதகமாக மாறுறதுக்கு காரணம் இந்த சின்னத்தை எங்களுக்கு முதல்ல கொடுக்கிறது. இந்த சின்னத்தை முதல்ல கொடுக்கும்போது உறுதியான சின்னமாக மாறும்பொழுது இன்னொன்னு எங்களுடைய சின்னம்ங்கிறது மங்களாக வெளியிலேயே தெரியாத மாதிரி வரைஞ்சி அதை 3வது அல்லது 4வது பொட்டியில கொண்டு போய் பின்னாடி வைப்பாங்க. 2வது பொட்டி 4வது பொட்டி எந்த பொட்டி கடைசியா இருக்கோ அதை கொண்டு போய் வைப்பாங்க. அப்பதான் வெளியில தெரியாதுங்கிற மாதிரி. அதை தேடிதான் எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தி 8.2% வாங்கியிருக்கோம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதால் முதல் பெட்டியில 3 இடத்துக்குள்ள எங்க சின்னம் வந்து ஆகணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க மக்களுடைய பார்வை எவ்வளவு தூரம் எங்கள் சின்னத்தின் மீது பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது.